இந்த வீடியோல நம்ம சிக்கன் கிறிஸ்பி ஃபிங்கர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். செல்களோட வளர்ச்சிக்கு அமினோ ஆசிட்ஸ் ரொம்பவே அவசியமா இருக்கு. நம்ம உடம்புக்கு கிட்டத்தட்ட 20 வகையான அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படுது. இதில் 10 வகையான அமினோ ஆசிட்ஸ் நம்ம பாடியை உற்பத்தி பண்ணிக்குது. மிச்சம் இருக்க 10 அமினோ ஆசிட்ஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து கிடைக்குது. சிக்கனில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை வகையான அமினோ ஆசிட்ஸும் கிடைக்குது. கிறிஸ்பி ஃபிங்கர் ஃப்ரை பண்றதுக்காக நான் 1/2 kg சிக்கனை இந்த மாதிரி நீல நீல ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை நம்ம பட்டர் மில்க்ல போட்டு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். நான் இந்த பட்டர் மில்க்ல ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் மில்க்ல ஊற வச்ச சிக்கன் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம இன்னும் மேரினேட் பண்ணி எடுத்துடலாம். இதுல சால்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சோயா சாஸ் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். லாஸ்டா கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மேரினேட் பண்ண சிக்கனை 1/2 hour ரெஸ்ட்ல வச்சிடலாம். அடுத்ததான் ஒரு பவுல்ல கொஞ்சம் மைதா எடுத்திருக்கேன். அதுல சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இதுல நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். இது ஃபர்ஸ்ட் கோட்டிங் மட்டும்தான். இனி நம்ம செகண்ட் கோட்டிங் பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு பவுல்ல கோல்ட் வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸை நம்ம கோல்ட் வாட்டர்ல 2 seconds டிப் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த மாவுல நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கோட் பண்ணும்போது இந்த சிக்கன் பீஸை நம்ம கை படாம நல்லா பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் கிரஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆகும். நம்ம கோட் பண்ண சிக்கனை பேட்சா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கனில் இருக்க ஃபேட்டி ஆசிட் குளுக்கோஸ் கிடைக்காத போது நம்ம பாடி இயங்குவதற்கான எல்லா விதமான சக்தியும் கொடுக்குது. ஸோ ஐ லவ் சிக்கன்.